அனைவருக்கும் வணக்கம். 1968ஆம் ஆண்டு கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்போது அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் எழுதப்பட்டு வந்தன. இச்சமயம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் இது பற்றிய விவாதம். காமராஜ் அவர்களின் நெருங்கிய நண்பரும் சட்டப்பேரவையில் அதிக கேள்விகளை கேட்டவருமான தேனி தியாகராஜன் அவர்கள் பேருந்துகளில் குறள் எழுதுவதை கிண்டல் செய்யும் நோக்கில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற குறள் போல் கைகட்டி வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாரும் கைகட்டி பின் செல்வர் என்ற குறளை அரசு பேருந்துகளிலும் பெரியாரை பேனா தொழுகிற பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்ற குறளை பெரியார் வீட்டிலும் வைக்க இந்த அரசு முயற்சிக்குமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் கூறிய கலைஞர் அவர்கள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பு காய் கவர்ந்தற்று என்ற குறளை எழுதி நண்பர் தேனி தியாகராஜன் வீட்டில் வைக்க எண்ணுகிறோம். அதற்கு தியாகராஜன் அனுமதிப்பாரா? பேரவையில் பெரும் கைதட்டல்கள், ஆரவாரம். தியாகராஜனும் கைதட்ட தவறவில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.